எல்லா கார்டனர்ஸும் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கங்க. ஏன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் செடியில் இருக்கிற மொட்டுக்கள் பூக்களை எல்லாம் கட் பண்ண போகிறேன். எதுக்குன்னு கேட்கலாம். இந்த செடி வாங்கி 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தான் பூக்கள் வருது. பட் இந்த பூக்கள் வர்றதுனால செடி வளர மாட்டேங்குது. ஆமாம், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு செடி நல்லா வளரணும்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த மொட்டுக்களை எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு. இந்த செடி பாருங்கள், இதுவும் வாங்கிட்டு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பூக்கள் நல்லா தான் கொடுத்துட்ருக்கு. பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் எல்லாம் இருக்குதுன்னு. ஒரு நாளைக்கு எப்படியும் 4-5 வந்துடும். பட்டு செடி வந்து வளரவே மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் எல்லா மொக்குகளையும் கட் பண்ண போகிறேன். எத்தனை மொக்குகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கட் பண்ணால் தான் வந்து செடி வந்து நல்லா புஷ்ஷியாக வரும். ஏன் இப்படி பண்ணுறேன்னா, எல்லா நியூட்ரிஷனும் வந்து இந்த மொக்குகளுக்கு பூக்களுக்கே போகிறதுனால செடி வந்து வளரவே மாட்டேங்குது. ஸோ உங்கள் செடியும் நல்லா வளரணும்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற மொக்குக்களை எல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணி விட்டுடுங்க. அப்படி பண்ணாதான் வந்து செடிங்களெல்லாம் வந்து நல்லாவே வந்து புஷ்ஷியாக வளரும். மொட்டுக்களை கட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அதுக்கு சாப்பாடும் கொடுக்கணும். ஏன்னா செடிங்களுக்கு சாப்பாடு ஆமாங்க, செடியும் வந்து நியூட்ரிஷன் வேணும் அதுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுட்டு என்னன்னா இந்த டிஏபி, என்பிகே இந்த மாதிரி எல்லாம் வந்து நியூட்ரிஷன் அதுக்கும் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா வந்து வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட் எல்லாம் கொடுத்தா போதும். அதுவே வந்து போதுமான அளவு. என்னோடய சேனல் பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கலை பெங்களூர்லேருந்து.